ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிடே கேண்டிடேட்ஸ் 2026 டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம பிரக்னானந்தா விளையாண்ட கேம்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ண போகிறோம். மீதம் டைம் இருந்தால் மற்ற நல்ல கேம்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற நம்ம கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தா ஃபஸ்ட் ரவுண்டில் விளையாண்ட கேமை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பிரக்னானந்தா கூட அனீஷ் கிரி வந்து விளையாண்டுருக்காரு. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் ஒன்லேருந்து பிரக்னானந்தா வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரெக் வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ E4க்கு அப்புறமா இப்போ C5 சிசிலியன் டிஃபென்ஸ். இப்போ என்ன நடக்குதுன்னா, நைட்டை வெளியில் கொண்டு வராரு. இது வந்து க்ளோஸ்டு சிசிலியன் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இப்போ அனீஷ்கிரி என்ன பண்ணுறாருன்னா, D6 ப்ளே பண்ணுறாரு. இப்போ காமனாக ப்ளே பண்ணக்கூடிய மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டை வந்து நம்ம F3க்கு போடுவோம். பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா, F4 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிராண்ட் பிக்ஸ் வேரியேஷன்னு சொல்லுவாங்க சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே. ஸோ இந்த ஒரு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, அமெச்சூர் லெவலில் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க. டாப் கிராண்ட் மாஸ்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா ரவுண்டு 1லயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாத்தி யோசிச்சிருக்கிறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அனீஷ்கிரி என்ன பண்றாருன்னா, G6 வந்து ப்ளே பண்றாரு. பிஷப் வந்து ஃபியான் கேட்ட பண்ண போறாரு. இப்போ நைட் F3 இப்போ பிஷப் வந்து ஃபியான் கேட்ட பண்றாரு. இப்போ பிஷப் மூலியமா செக், பிஷப் வச்சு பிளாக் பண்றாரு. இந்த பிஷப்க்கு வந்து பானை சப்போர்ட்டுக்கு கொண்டு வராரு. இப்போ நீங்க இந்த பிஷப்பை டேக் பண்ணீங்கன்னா, பான் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா A5ல பிரக்னானந்தாக்கு ரூக் ஓப்பன் ஆயிடும். அதனால அனீஷ்கிரி அவருடைய நைட்டை வந்து கொண்டு வராரு வெளியில. இப்போ கேசல் பண்றாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பிஷப் வந்து கிக் பண்றாரு. இப்போ பிஷப் வந்து திருப்பி C4க்கு வராரு. இந்த டயகனல் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டயகனல் ஆக்சுவலா. இந்த இடத்துல இப்போ E6 ப்ளே பண்ணி இந்த டயகனலையும் பார்த்தீங்கன்னா கட் பண்றாரு. ஏன்னா நைட்டை வந்து நம்ம G5க்கும் எந்த எந்த நேரத்துக்கும் கொண்டு வரலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ D3 ப்ளே பண்றாரு. D3க்கு அப்புறமா இப்போ சிம்பிளா நைட் E7. ஸோ நைட் G E7க்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த எஃப் பானை வந்து புஷ் பண்றாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால்குலேஷன் உள்ள மூவ். இந்த ஒரு பானை வந்து நீங்க G பானை வச்சு டேக் பண்ண முடியாது. G பானை வச்சு நீங்க டேக் பண்ணீங்கன்னா, சிம்பிளா நைட் G5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய குறிக்கோளே பார்த்தீங்கன்னா, இந்த F7 பானை எடுக்கிறது தான். நீங்க எஃப் பானை வச்சோ, இல்ல எச் பானை வச்சோ இந்த நைட்டை கிக் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க இந்த எஃப் பானை வச்சு இந்த நைட்டை கிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் H5 செக் வரும். குயின் H5 செக்குக்கு அப்புறமா நீங்க வந்து நைட்டை வச்சு தான் பிளாக் பண்ற மாரி இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா, E takes F5, E takes F5 இந்த இடத்துல சிம்பிளா என்ன நடக்கும்னா, நைட் F7 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த நைட்டை வந்து பிஷப் சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த குயினுக்கும் ரூக்குக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்க்கு சிம்பிளா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து வின் பண்ணிடலாம். அப்படி இல்லையா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல வந்து இந்த நைட்டை நீங்க எஃப் பானை வச்சு கிக் பண்ணாம, சப்போஸ் எச் பானை வச்சு கிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இப்போ சிம்பிளா நைட் எக்ஸ் F7 டெம்பரரியான ஒரு நைட் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இந்த நைட்டை நீங்க எடுத்து தான் ஆகணும். நைட் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ E takes F5 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ E takes F5க்கு அப்புறமா நைட் எக்ஸ் பான் நீங்க ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா ரூக்க வச்சு நம்ம விட்ட பீஸை திரும்பி எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு நல்ல பொசிஷனும் கூட ஒயிட்டுக்கு. அண்ட் உங்களால இந்த ரூக்க வந்து எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து பின்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நைட்டை வச்சு உங்களால எடுக்க முடியாது. சப்போஸ் நீங்க இங்க ரூக்க கொண்டு வந்து கிங்க ஆர்டிஃபிஷியலா கேசல் பண்ணணும்னு நினைச்சாலும், இந்த இடத்துல ஒரு சூப்பரான பிஷப் சாக்ரிஃபைஸ் இருக்கு. இந்த பிஷப் சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளா குயின் G4 ப்ளே பண்ணிக்கலாம். இங்க குயின் செக் வேண்டாம். குயின் G4 ப்ளே பண்ணி கிங்க வந்து இங்க ஃபுல்லா ஆக்சஸ் பண்ண விடாம நம்ம தடுக்கிறோம். இப்போ கிங் உள்ள போனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து குயின் H5 ப்ளே பண்ணி ஒரு செக் தரலாம். இந்த இடத்துல நீங்க ரூக்க வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். இப்போ சிம்பிளா என்ன நடக்கும்னா, பான் டெக்ஸ் பானு இந்த ரூக் பின்ல இருக்கிற ரூக்குக்கு பாருங்க எவ்வளோ பிரஷர் இருக்கு. நீங்க பிஷப் வச்சு எடுத்தாலும் திருப்பி பார்த்தீங்கன்னா, பிஷப் மூலியமா ஏகப்பட்ட பிரஷர், இந்த ரூக் மூலியமாவும் பிரஷர், குயின் மூலியமாவும் பிரஷர். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசன்னால இந்த ஒரு எஃப் பானை வந்து உங்களால G பானை வச்சு எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த G பானை வச்சு எடுக்க முடியாது. ஸோ அனீஷ்கிரியும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல E பானை வச்சு தான் இந்த எஃப் பானை வந்து டேக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ பிரக்னானந்தா வந்து நைட் G5 ப்ளே பண்ணி இந்த F7 ஸ்கொயரை வந்து த்ரெட்டன் பண்ணணும்னு நினைச்சாருன்னா, இந்த இடத்துல வந்து நைட் E5 வந்து பிளாக்குக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். F7 பானையும் வந்து கவர் பண்றாரு. பிளஸ் இந்த பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா கவர் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இமிடியேட்டா ப்ளே பண்ண முடியாது. ஸோ பிரக்னானந்தாவும் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, சிம்பிளா வந்து குயினை வந்து இந்த E1 ஸ்கொயருக்கு வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. ஸோ குயின் வந்து இந்த நைட்டையும் பார்த்தீங்கன்னா கண்காணிச்சிட்டு இருக்காரு. இந்த பிஷப் வந்து லாங் டயகனல் இந்த நைட்டை கிக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அண்ட் குயின் வந்து இந்த சென்டர் ஃபைலையும் பார்த்தீங்கன்னா கண்காணிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், இந்த டயகனல்லையும் பார்த்தீங்கன்னா குயின் வந்து உள்ள வரலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா, பிஷப்ப வந்து வெளியில கொண்டு வராரு. சப்போஸ் நீங்க இந்த இடத்துல பிஷப்ப வெளியில கொண்டு வராம, இந்த இடத்துல அனீஷ் கிரி வந்து இந்த பான் டெக்ஸ் பான் நீங்க ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நைட் G5 ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப இந்த F7 ஸ்கொயர் பாருங்க ரொம்பவே வந்து வீக்கா இருக்கு. இந்த F7 ஸ்கொயர காப்பாத்த முடியாது. நீங்க இந்த பான புஷ் பண்ணி நைட்ட சேஸ் பண்ணணும்னு நெனச்சாலும், நைட் F7 பார்த்தீங்கன்னா, ஒயிட்‌க்கு வந்து வின்னிங்கு. அப்படி இல்லையா இந்த இடத்துல இன்னொரு ஒரு சூப்பரான வேரியேஷன் இருக்கு. இந்த நைட்ட நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இப்ப சில இருக்கிற நைட்ட வச்சு இந்த பான வந்து டேக் பண்ணிக்கலாம். இப்ப பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான செக்மேட். கிங் வந்து ஃபுல்லா லாக் ஆயிட்டாரு. அண்ட் இந்த F5ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இந்த ரூக் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு முக்கியமான ரீசனால அனீஷ் கிரியால பான் டெக்ஸ் பான்லாம் இந்த இடத்துல ப்ளே பண்ண முடியாது. ஸோ இமிடியேட்டா அவர் என்ன பண்றாருன்னா, பிஷப்ப வச்சு இந்த டயகனல வந்து அட்ரஸ் பண்றாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப பான் டெக்ஸ் பானு, இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப் நீங்க ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பான் டெக்ஸ் பிஷப் அண்ட் இந்த இடத்துல D5 ஸ்கொயர்ல இந்த நைட்டுக்கு ஒரு சூப்பரான அவுட் போஸ்ட் வந்து கிடைச்சிரும். அண்ட் முக்கியமா இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வெளியில வந்துருவாரு. குயினுக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சூப்பரான டயகனல் இருக்கு. நைட்டையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ரூக்குக்கும் F5 பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஒயிட்‌க்கு வந்து ஆல் இன் ஆலா ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் வந்துரும். ஸோ இந்த ஒரு ரீசனால நீங்க வந்து பிஷப் டெக்ஸ் பிஷப்பும் இந்த இடத்துல ப்ளே பண்ண முடியாது. ஸோ அனீஷ் கிரியும் என்ன பண்றாருன்னா, பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, பிஷப் டெக்ஸ் பிஷப், பான் டெக்ஸ் பிஷப், குயின் டெக்ஸ் பானு. இப்ப குயின் பாருங்க, அழகா கிங்க வந்து 2 சைடுமே கேன்சல் பண்ண விடாம கட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. பட் குயின வந்து C4ல போட்டுறாரு பிரக்னானந்தா. இப்ப சிம்பிளா என்ன பண்ணிக்கிறாருன்னா, குயின் சைடு வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு பிரக்னானந்தா. சாரி அனீஷ் கிரி. ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னா, பிஷப் எடுத்துட்டு வராரு வெளியில. பிஷப் வந்து ஆக்டிவா கொண்டு வராரு. நெக்ஸ்ட் வந்து ரூக் அலைன் பண்றாரு. இப்ப இன்னொரு ரூக்கையும் பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தா வந்து அலைன் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ பிரக்னானந்தா வந்து அவருடைய பிஷப் வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ரூக்க வெளியில கொண்டு வராரு. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நைட்ட வந்து இப்ப G6ல போட்டதுக்கு அப்புறமா பிரக்னானந்தா அவருடைய நைட்ட வந்து திருப்பி D5ல போடுறாரு. ஸோ பிரக்னானந்தா பாருங்க, அவருடைய பீசஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா இந்த இடத்துல அலைன் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப கேம்ல என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா கிங்க வந்து இங்க மூவ் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல உங்களுக்கு தோணும், இந்த B2ல இருக்கிற பான் வந்து ஃப்ரீயா இருக்கு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்ம நைட் B6 வந்து த்ரெட்டன் பண்றோம். ஸோ நைட் B6 மூலியமா நம்ம குயினையும் கிங்கையும் ஃபோர்க் பண்ணி குயின வந்து வின் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். அதனால இந்த இடத்துல அனீஷ் கிரி என்ன பண்றாருன்னா, கிங் B8 ப்ளே பண்றாரு. இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, இந்த பிஷப்போடைய டயகனல் அப்படியே கட் பண்றாரு. இப்ப குயினுக்கும் ரூக்குக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபோர்க் இருக்கு. இந்த நைட்ட எடுத்தே ஆகணும். இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப், ரூக்குக்கு அட்டாக்கு திருப்பி ரூக் F8. இப்ப சிம்பிளா பிஷப் வந்து இங்க வந்து இந்த ரூக்க சேஃப்கார்ட் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா இந்த பான வந்து புஷ் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல அனீஷ் கிரி இந்த பான புஷ் பண்ணாம ரூக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ரூக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நைட்‌க்கு வந்து ஒரு E5 ஸ்கொயர் இருக்கு. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, கேம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல அனீஷ் கிரி என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய இந்த பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த F பான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓவர் புஷ் பண்ண மாரி இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா இந்த F பான் ஐசோலேட்டடா இருக்கு. அண்ட் இந்த H பானும் பார்த்தீங்கன்னா, ஐசோலேட்டடா இருக்கு. இந்த இடத்துல இப்ப ரூக் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு பிரக்னானந்தா. ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு ரூக்கையும் கேட்கிறாரு. பட் இந்த ரூக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. ரூக் F8 ப்ளே பண்றாரு. இப்ப குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. இப்ப குயினும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப கிங்க வந்து ஆக்டிவா கொண்டு வராரு அனீஷ் கிரி. இப்ப என்ன நடக்குதுன்னா, நைட்ட வந்து உள்ள கொண்டு வராரு. ஸோ நைட்ட வச்சு இந்த பான வந்து த்ரெட்டன் பண்றாரு. இந்த இடத்துல வந்து உங்களால ரூக்லாம் வச்சு இந்த பான வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியாது. நைட் கட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ரூக்க தூக்கி உங்களால கார்னர்லயும் போட முடியாது. பிஷப்பும் கட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சிம்பிளா பான புஷ் பண்ணி இந்த பான காப்பாத்தணும்னு நெனச்சாலும், இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, நைட்ட வந்து H7ல போட்டுடலாம். நெக்ஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா, இந்த F6 ஸ்கொயருக்கும் வந்துருவாரு. ஓகேங்களா? ஸோ இந்த நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆக்டிவ் ப்ளே கிடைச்சிரும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த பான வந்து காப்பாத்த முடியாது. ஸோ அனீஷ் கிரியும் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய கிங் எடுத்துட்டு வந்து ரூக் அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் E4க்கு அப்புறமா இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த பான வந்து விட்டுறாரு. ஓகேங்களா? ஸோ ரூக்க வந்து இப்ப ஆக்டிவா கொண்டு வராரு. ஸோ இப்ப நைட் டெக்ஸ் பானு. இப்ப நைட் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க, பிரக்னானந்தாவுடைய நைட்டாலயும் வெளியில வர முடியாது. ஃபுல்லா இந்த ரூக் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அனீஷ் கிரிக்கு இருக்கிற ஒரே ப்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் பான்ஸ் தான். ஸோ இப்ப இந்த சென்டர் பான வச்சு ரூக்க வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் மூவ் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி இந்த பிஷப்ப கவர் பண்ணி, இந்த பிஷப்புடைய டயகனலே ஃபுல்லா கட் பண்றாரு. ஓகேங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா பிஷப் வந்து இந்த இந்த பிஷப் வந்து இந்த பேஸ் ஸ்கொயருக்கே வந்துடுறாரு. இப்ப நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்ட் வராரு. நெக்ஸ்ட் நைட் வந்து இங்க ஜம்ப் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, ரூக் E4. ஸோ ரூக் E4க்கு அப்புறமா பாருங்க, இப்ப நைட்ட வந்து உள்ள கொண்டு வராரு அனீஷ் கிரி. ஸோ நைட் G4 நெக்ஸ்ட் நைட் வந்து E3 வரதுக்கு ரெடியா இருக்கிறார். ஸோ இந்த இடத்துலயும் பிரக்னானந்தா அதுக்கும் ரெடியா இருக்கிறாரு. பிரக்னானந்தா இந்த இடத்துல தைரியமா அவருடைய எச்பான புஷ் பண்ணி நைட்ட கிக் பண்றாரு. ஒண்ணு நைட் வந்து வெளியில போணும். அப்படி இல்லன்னா நீங்க உள்ள வரதா இருந்தா வரலாம் அப்படின்னு சொல்றாரு.
பட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நைட்ட உள்ள கொண்டு வராரு. இந்த C2 பானுக்கு அட்டாக்கு. ஸோ இந்த C பான இப்ப புஷ் பண்றாரு. C பான புஷ் பண்ணதுக்கப்புறமா, இப்ப நைட் எடுத்துட்டு வந்து D5ல போட்டுறாரு. ஸோ இப்ப நைட் D5ல போட்டதுக்கப்புறமா பாருங்க, நைட் வந்து இந்த ஸ்கொயரையும் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நெக்ஸ்ட் ரூக் H5 ப்ளே பண்ணீங்கன்னா, ஒயிட்டோடைய நைட்டால பெருசா வெளியில வர முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, H4 வந்து ப்ளே பண்ணி நைட்ட G5க்கு கொண்டு வரதுக்கு பிரிப்பேர் பண்றாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, பான் டெக்ஸ் பான இந்த இடத்துல இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து கார்னர்ல போட்டு நைட் அட்டாக் பண்றாரு. இப்ப இந்த நைட்ட வந்து ஆக்டிவா கொண்டு வராரு. ஓகேங்களா? நைட் G5 இப்ப இந்த ரூக் பாருங்க கொஞ்சம் ஒரு ஸ்கோப்பே இல்லாம ஓரமா நின்னுட்டாரு பாருங்களேன். அண்ட் இங்க சென்டர்லயும் பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தாக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் F6 வந்து ப்ளே பண்ணி ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு அனீஷ் கிரி. ஸோ நைட் F6 என்ன ஒரு பெரிய பிளண்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வின்னிங் மூவ் வந்து கரெக்ட்டா நம்ம வந்து ரூக் எடுத்துட்டு வந்து இங்க போடுறது தான். ரூக் E6. ஸோ ரூக் E6 கரெக்ட்டா ப்ளே பண்ணிட்டாரு பிரக்னானந்தா. ஸோ பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் ஷீட்ல எழுதும்போதே இந்த மூவ ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இது என்ன பிளண்டர் மாரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கரெக்ட்டா இத ஸ்பாட் பண்ணி அந்த மூவ வந்து ப்ளே பண்ணிட்டாரு. இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல பாருங்க, இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கு. ஒயிட்டோடைய நைட் அட்டாக்ல இருந்தாலும், இந்த ஒரு கவுண்டர் அட்டாக்க வந்து 2 பேராலயும் தடுக்க முடியாது. பட் இது ஒயிட்டுக்கு தான் ஃபேவரா வந்து முடியும். பிளாக் வந்து சப்போஸ் அவருடைய நைட் எஸ்கேப் பண்ணணும்னு நெனச்சாலும் முடியாது. ஏன்னா, பின்னாடி இருக்கிற நைட்டுக்கும் அட்டாக் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த நைட்ட டேக் பண்ணி தான் ஆகணும். அண்ட் முக்கியமா இந்த இடத்துல ஒயிட் வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இந்த ரூக்க நம்ம டேக் பண்ணிட்டோம்னா, சிம்பிளா இந்த ரூக்கும் போயிடும். இப்ப இந்த நைட்டும் போயிடும். ஸோ இந்த அட்வான்டேஜ் அப்படியே ஒயிட்டுக்கு போயிடும். கேம் வந்து கிட்டத்தட்ட ட்ரா பொசிஷனுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு முக்கியமான ரீசன்னால, இந்த ரூக் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பிரக்னானந்தாவும் கரெக்ட்டா ரூக் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்றாரு. இப்ப இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு இல்லையா? ஸோ ரூக்க தூக்கி உங்களால இங்கலாம் போட முடியாது. ஏன்னா இந்த நைட் வந்து இப்ப அட்டாக்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ரூக் வந்து G5ல தான் இருந்தாகணும். அதனால ரூக் G4 ப்ளே பண்றாரு. இப்ப சிம்பிளா இந்த பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ பிரக்னானந்தா கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பான வந்து பாசர் பானா கன்வெர்ட் பண்றது தான். ஓகேங்களா? ஸோ இந்த பான் பாசர் பானா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா தடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு வழிய தான் வந்து அனீஷ் கிரி வந்து விட்டுட்டாரு. இப்ப நைட் E5 வருது. நைட் E5க்கு அப்புறமா திருப்பி ஃபர்தரா இந்த பான வந்து புஷ் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப நைட் மூலியமா ஒரு செக் வருது. இந்த பான் வந்து பின்ல இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம கிங் F2வும் ப்ளே பண்ணலாம். கிங் F1ம் ப்ளே பண்ணலாம். கிங் F1 ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. இப்ப வந்து இந்த பிஷப்ப டேக் பண்றாரு. இந்த இடத்துல வந்து இந்த நைட் போனதுக்கு அப்புறமா இந்த பான வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்ப இந்த பானையும் பார்த்தீங்கன்னா, திருப்பி பிரக்னானந்தா ரீடேக் பண்ணிக்கிறாரு. இந்த முக்கியமான எச் பான இப்ப அனீஷ் கிரி அட்டாக் பண்றாரு. நம்ம முக்கியமா இந்த ரூக்க வச்சு இங்க தடுத்தே ஆகணும். இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த பானுக்கு அட்டாக் வருது. இப்ப கிங்க வச்சு கார்ட் பண்றாரு. திருப்பி இப்ப செக் வருது. திருப்பி கிங்க வந்து வெளியில கொண்டு வராரு. இப்ப திருப்பி கிங்குக்கு செக் வருது. கிங்க திருப்பி மேல கொண்டு வர. இந்த இடத்துல நீங்க வந்து கிங்குக்கு பெர்பெச்சுவல் செக் குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிங்க வந்து F5ல போட்டு ரூக் அண்ட் கிங் காம்பினேஷன் மூலியமா இந்த பான வந்து நம்ம புரமோட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு இத வந்து பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்து C4 வந்து புஷ் பண்றாரு அனீஷ் கிரி. இப்ப வந்து பான் டெக்ஸ் பானு, இப்ப ரூக் டெக்ஸ் பானு. ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல கிங் F5 வரார். ஸோ இந்த பான் புரமோட் ஆகுறத தடுக்க இப்ப முடியாது. இப்ப என்ன ஆகுதுன்னா, ரூக்க வந்து அட்டாக் பண்றாங்க. பட் ஸ்டில் ரூக் வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பொசிஷன்ல தான் இருக்கு. இப்ப அந்த ரூக் எடுத்துட்டு வந்து இந்த பான வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த பான அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த பானும் புரமோட் ஆகும். ஸோ உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல இப்ப ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க, இன்னும் சுலபமாயிடுச்சு. இந்த பான வந்து இப்ப புஷ் பண்றாரு. ஸோ இந்த பான இதுக்கப்புறமா தடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் நீங்க சப்போஸ் ரூக் H4 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பை த வே இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்லயே பார்த்தீங்கன்னா, அனீஷ் கிரி வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. பட் நீங்க வந்து ரூக் H4 இந்த இடத்துல ட்ரை பண்ணாலும், இந்த இடத்துல சிம்பிளா என்ன நடக்கும்னா, நம்ம வந்து கிங்க G5ல போட்டுக்கலாம். நீங்க வந்து இந்த பான கூட டேக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கிங்க G5ல போட்டு இங்க ரூக்க நீங்க போட்டுக்கலாம். ஸோ இங்க ரூக்க போட்டு பான வந்து புரமோட் பண்ணிடலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ரூக் டெக்ஸ் பானும் ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பானும் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்படி வேணா நீங்க வந்து கேம வந்து வின் பண்ணிடலாம். ஸோ எனிவே அனீஷ் கிரி பண்ண கடைசி அந்த நைட் F6 மிஸ்டேக்குக்கு அப்புறமா பிரக்னானந்தா கரெக்ட்டா அத ஸ்பாட் பண்ணி அவருடைய ஃபர்ஸ்ட் கேம சூப்பரா வின் பண்ணியிருக்கிறாரு. பிரக்னானந்தாவுடைய ஃபர்ஸ்ட் கேம வந்து ஒரு ஃப்ளையிங் ஸ்டார்ட்டோட அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பிரக்னானந்தாக்கு வந்து ஒரு நல்ல ஹோப் இருக்கு. ஸோ இது மூலியமா நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து இன்னைக்கு விளையாடுவாங்க. இந்த டோர்னமெண்ட் எப்படி போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். இந்த கேம பத்தின கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணி மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் YouTube நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.